வணக்கம், வெல்கம் டு ரக்ஷிதா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டா வரும். இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு vlog ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கு. நம்ம சேனலுக்கு மறக்காம புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அலர்ட்டா வரும். ஸோ நிறைய புதிய விஷயங்கள் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஜீரா போலி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் காட்ட போகிறேன். நிறையா போலி நம்ம சாப்பிட்ருப்போம். பருப்பு வச்ச போலி, அதுக்கப்புறம் தேங்காய் பூர்ணம்லாம் வச்ச போலிலாம் நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் அந்த ஜீரா போலியும் பால் போலியும் ரொம்ப ரேராக தான் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஜீரா போலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைதா மாவில் கொஞ்சமாக கலர் போட்டு நல்லா நிறைய எண்ணெயை ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் தனியாக. ஸோ இதை மாதிரி குட்டி குட்டியாக பூரி மாதிரி நம்ம தட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைடு எண்ணெயை வச்சு பூரி பொரிக்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டேன். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஜீரா வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு டம்ளர் நீங்கள் சர்க்கரை போட்டிங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு நல்லா ஜீரா ஒரு கம்பி பதத்துக்கு போட்டு வச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி குட்டி குட்டி பூரியை பொரித்து எடுத்துட்டு அந்த ஜீராவில் போட்டு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக, எப்போதும் நார்மல் போலி இல்லாமல் இந்த போலி ஒரு விசேஷ நாளில் நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்க. இது ஒரு கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி தான் பண்ணது உங்களுக்கு. ஸோ இது பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சுவையாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் சாப்பிட்டா மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ரொம்ப நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அந்த ஸ்வீட்டு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஸ்வீட் பண்ணி சாப்பிட்டதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 பியூட்டி ப்ராடக்ட்டை பத்தி தான் நீங்க பார்க்க போறீங்க. பாத்தீங்கன்னாக்கா இது ஆர்கானிக் ஹார்வெஸ்ட்ல இருந்து நமக்கு பாத்தீங்கன்னா நீம் ஃபேஸ் வாஷ் நமக்கு வந்திருக்கு. இது ஃபுல் ஆர்கானிக் அப்படிங்கறதுனால நம்ம ஸ்கின்க்கு எந்த பிரச்சனையுமே வராது. இதுல பியூர் நீம் கலந்துருக்குங்க. இதனால நம்ம ஃபேஸ்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ரெடியூஸ் பண்ணும். அதாவது டார்க் சர்க்கிள்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா பிம்பிள்ல இருந்து நமக்கு ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா நமக்கு கிளென்சரைஸும் அண்ட் டோனர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட ஃபேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு ஒரு டோனர் ஆர்கானிக் ஹார்வெஸ்ட்ல இன்ட்ரோ பண்ணிருக்காங்க. எக்ஸலண்டா இருக்கு. நீங்க எவ்ரி டே மேக்கப் போறதுக்கு முன்னாடி இந்த டோனரை ஃபேஸ்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போட்டுட்டு நீங்க போனீங்க அப்படின்னாக்க இந்த நாள் ஃபுல்லுமே அந்த டே ஃபுல்லுமே உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. இன்றைக்கி இந்த விலாக் என்னென்னாக்கா நான் கார்த்திகை தீபத்தை ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தீபத்துக்குன்னு நான் தனியாக ஒரு சில பூஜை ஐட்டம்லாம் வாங்கியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரேர் ஐட்டம். எனக்கு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அது. அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். ஸோ குத்துவிளக்குக்கு பொதுவாக நம்ம அலங்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறைய தேடினேங்க. இதை மாதிரி அம்மன் ட்ரெஸ் போட்டு அம்மன் ஃபேஸை வச்சு அலங்காரம் பண்ணோங்கிறது நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு பூஜை ஐட்டம் தான் இது எனக்கு ஒரு ஆன்லைன் வாட்ஸ்அப் குரூப்பில் கிடச்சிது. இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பூஜைக்கு தகுந்த ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஜெர்மன் சில்வர் பூஜை ஐட்டம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு ஹோம் டெக்கரேட் ஐட்டம், ஜுவல்லரி, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் உங்களுக்கு அந்த இதில் கிடைக்கும் குரூப்பில். ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா 1100 ப்ளஸ் ஷிப்பிங் அந்த ரேஞ்சில் இருந்தது. ஏன்னா இது ரொம்ப ரேர் ஐட்டங்க. ஏன்னா நான் ஃபேஸ் மட்டுமே இது மாதிரி நான் தனியாக வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணும்போது ஃபேஸ் மட்டுமே எனக்கு 600 அந்த ரேஞ்சில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, ஜுவல்லரி எல்லாமே நம்ம பண்ணும்போது வந்துடுது ஷிப்பிங்கோட சேர்த்து. இந்த ஐட்டம் அந்த ப்ரைஸ் ஒர்த்து தான். நல்ல குவாலிட்டி. இது ஒயிட்டில் அப்படியே ஃபேப்ரிக் குவாலிட்டி. இது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற அந்த கொல்கத்தா காளி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஃபேஸு. அவ்வளோ அழகு இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த அம்மனுக்கு அவ்வளோ அழகாக எனக்கு அமைஞ்சதில் ரொம்ப திருப்தி. இது மாதிரி ரேர் ஐட்டமில் ஒரு 100-200 கூட கொடுத்தா கூட நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக பொருள் இருக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குத்துவிளக்கில் 2 பக்கமுமே நான் அலங்காரம் பண்ணி நான் வச்சதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நீங்கள் இது எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு தீபாவளியாக இருக்கட்டும், ஒரு கார்த்திகை தீபமாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஒரு பூஜை நடக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு குத்துவிளக்கை ஏற்றி வச்சு அதில் மலர் அலங்காரம்லாம் நிறையா பண்ணுவோம்.
அதே மாரி இத மாரி ரங்கோலி பேட்டர்ன் வந்து நெறையாவே கிடைக்குது. இது லாஸ்ட் டைம் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து மயிலாப்பூர்ல நெறைய ஸ்டோர்ஸ் இருக்குங்க. பூஜை ஐட்டம்லாம் இருக்கிற ஸ்டோர்ஸ்ல எல்லாமே கிடைக்குது. அண்ட் பாரிஸ்ல கூட கெடைக்கும். ஆனா நான் இதுவுமே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல தான் வாங்கினேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் வந்து போட்டிருக்கேன் இல்லையா? அவங்கள்ட்டயே இந்த மாரி ரங்கோலிஸ் நெறைய வந்து கிடைக்குது. அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய ரங்கோலிலாம் வந்து லேட்டஸ்ட் டைப்ல பூலாம் வச்சா மாரி ரொம்பவே அழகா வந்து கிடைக்குது. நம்ம வீட்ல வந்து வாசல்ல பூக்கோலம் போடுறதுக்கு பதிலா கூட நீங்க அத மாரி ரங்கோலி கூட செட் பண்ணீங்கன்னா, அப்படியே பூவால அலங்காரம் பண்ண மாரி நமக்கு அந்த ஃபீல் வந்து கிடைக்குது. நான் என்ன பண்ணேன், இந்த அம்மனோட ட்ரெஸ் வந்து கீழ வந்து போட்டுட்டு, மேல வந்து இத மாரி பூவால வந்து மேல வந்து அலங்காரம் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டீ லைட் ஹோல்டர் வந்து வாங்கியிருந்தேன். நான் ஏற்கனவே வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்து டெக்கரேட் பண்றதுக்கு கூட நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் அது. ஸோ, அத நான் திருப்பி உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ நெறைய வந்து விதமான தியாஸ் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வந்து நெறைய வாங்கி வச்சுக்கிறது பழக்கம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது அப்டின்னா, நான் வந்து வாங்கி வச்சுக்குவேன். நான் என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் அப்டின்னா, இந்த ரங்கோலி பேட்டர்ன்ல ஒரு பேட்டர்ன் மாரி கிரியேட் பண்ணி கீழ வச்சுட்டு, அதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கங்க பூவால வந்து டெக்கரேட் பண்ணேன். டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் நான் வாங்கின தியாஸ அங்கங்க நடுவுல வச்சுட்டு, டீ லைட் அந்த கேண்டில் கிடைக்கும் இல்லையா? அது வந்து மீஷோல தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ 100 கேண்டிலோ நான் 100 கேண்டில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்லயே ஒரு ஆஃபர்ல வந்து கிடைச்சது எனக்கு வாங்கினாங்க. எனக்கு ரேட் சரியா ஞாபகம் இல்ல. பட் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இது மாரி தியாஸ் வந்து கிடைக்குது. பிராஸ்ல வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லோட்டஸ் இது மாரி தாமரை பூக்கு நடுவுல விளக்கேத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரணுங்கிறதுக்காக இந்த மாரி ஒரு லேம்ப் வந்து வாங்கியிருந்தேன். அதே மாரி இது வந்து டீ லைட் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல வந்து நம்ம வந்து விளக்கு வந்து இது மாரி பூஜை ஐட்டம் அந்த டெக்கரேஷன் வந்து நிறைய அந்த கேண்டில் குட்டியா கிடைக்குதுல அது ஏத்தி வச்சாலே நம்ம இந்த மாதிரி வீட்டு அலங்காரம் பூஜைக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லோட்டஸ்ல நிறைய வந்து லோட்டஸ் மீஷோலயும் கிடைக்குது. இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய விளக்கு வந்து நீங்க வந்து எது எங்க சீப்பா இருக்கோ அங்க நீங்க வந்து வாங்கிக்கலாம். இது குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீஷோல நான் வாங்கும்போது பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் ஆர்டர் பண்ணா அதே மாதிரி இது வந்து ஏதோ ஒரு பீஸ் கம்மியா வந்து இது வந்து நான் விளக்கேத்தி வாசல்ல வச்சிருந்தபோது அதே மாதிரி பாத்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ஷார்ட்ஸ்ல கூட நீங்க எல்லாமே குவாலிட்டி நல்லா இருந்தது. அழகா சேஃபா வந்து வீட்டுக்கு வந்து டெலிவர் பண்ணிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன் இத மாதிரி விளக்கு அதே மாதிரி ஆன்லைன்ல வாங்குறதும் சரி இது மாதிரி சேஃபா வந்து வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்றாங்க. பிரைஸ் பார்த்தேன். எல்லாமே மாதிரி டீ லைட் ஹோல்டரும் வந்து வாங்கினது எல்லாமே 250 இதெல்லாம் வந்து நம்ம சாமி கிட்ட வச்சு விளக்கேத்திட்டு அங்கங்க வாசல்லையும் வந்து வச்சிருந்தேன். கொஞ்சம் இந்த மாதிரி தான் டெக்கரேஷன் பண்ணினேன். ரொம்ப கண்டிப்பா இந்த டெக்கரேஷன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இது வந்து நான் என்னோட ஸ்டைல்ல நான் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கேங்க. நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்க டெக்கரேஷன் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம். ஆனா எனக்கு வந்து இது மாதிரி அந்த சுவாமியோட அந்த ட்ரெஸ் கிடைச்சது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இந்த தீபம் வந்து ரொம்பவே திருப்தியா மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அலங்காரம் பண்ணி விளக்கு வந்து ஏற்றினோம். நாங்க ரொம்பவே ஹாப்பி இந்த இந்த அம்மன் வந்து எங்களுக்கு கிடைச்சதுல. உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். இந்த vlogல என்னென்ன பூஜை ஐட்டம்லாம் ரீசெண்டா வாங்கினேன், அதை எப்படிலாம் வந்து டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்லேயே நீங்க வந்து வாங்கிக்க முடியும். சூப்பரான குவாலிட்டியில வீடு தேடி உங்களுக்கு வந்து நிறைய ஐட்டம் வருது. ஸோ அதே மாதிரி ஒரு சூப்பரான ஐட்டம் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ நவராத்திரி ட்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்க ட்ரே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரவங்களுக்குலாம் வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்க நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா காஃபி கொடுக்கறதுலேருந்து அவங்க போகும்போது ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்குற வரைக்கும் அந்த ட்ரேங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டமா நமக்கு இருக்கும். நான் வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா ட்ரே வாங்கணும்னு நினைச்சிட்டு கடைசியா சூப்பரான எக்ஸலண்டான ட்ரே நமக்கு வந்து ஒன்று வந்திருக்கு. ஸோ இதோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். ஸோ மறக்காம உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னாக்க தஞ்சாவூர் பெயிண்டிங் மாடல்லயே நமக்கு வந்து ட்ரே வந்து பண்ணி தராங்க. எவ்வளோ ஒரு சூப்பரான கலை வேலைப்பாடுகள் வந்து நடந்திருக்கு பாருங்க. அவ்வளோ அழகா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டிராயிங் பண்ணி அதில் வந்து ஆர்கலிக் பெயிண்டிங்கை வந்து யூஸ் பண்ணி ஒரு தாஞ்சூர் ஸ்டைல் மாடலில் நமக்கு வந்து ட்ரே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட்டான குவாலிட்டி, லைட் வெயிட்டு. பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லும் வந்து வுட்டில் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னாக்கா கிளாஸ் ஆயிருக்கு. இது மாதிரி வந்து ஒரு பெயிண்டிங் இருக்கே நமக்கு வந்து யூஸ் பண்ணும்போது ரெகுலரா யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து நம்ம வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது பியூர்லி வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் போட்டு அழகா வந்து மேலேயும் ஒரு சூப்பரான கோட்டிங் கொடுத்து ரொம்ப ரொம்ப அழகா வந்து நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து யாருக்காவது நமக்கு வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் வெத்தலை பாக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த ட்ரே வந்து பார்த்தாங்கனாலே ரொம்பவே வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சி போயிடும். அவ்வளோ எக்ஸலண்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி பீகாக்கு, எலிஃபென்ட் அது மாதிரி நிறைய டிசைன்ல வந்து இந்த ட்ரே வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஐட்டம் அந்த குரூப்ல வந்துகிட்டே தான் இருக்கும். ஜுவல்லரி, பேக்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காம குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
தீபத்துக்கு 2வது நாள் பார்த்தீங்கன்னாக்கா, இது மாரி சிம்பிளா வந்து பண்ணியிருந்தேன். இது மாரி ஸ்டெப்ஸ் வந்து வாங்கியிருந்தேங்க. இது வந்து வுட்டன்லயும் கிடைக்குது. ஆனா வந்து நான் வந்து ஃபைபர்ல வாங்கினேன் இந்த ஸ்டெப்ஸ். இதோட ப்ரைஸும் வந்து 1000 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. அழகா சின்ன ஸ்டெப்ஸு உடையவே உடையாது. ஃபைபர் கிளாஸு. இதில வந்து விளக்கேத்தி வைக்கும்போது இன்னுமே அழகா இருந்தது. ஸோ இதுவுமே வாட்ஸ்அப் குரூப்ல தான் நான் வந்து வாங்கினேன். இந்த வருஷம் நியூ ஐட்டம் வாங்கினதுல இதெல்லாம் தான் புதுசா நான் வந்து வாங்கின ஐட்டம். இன்னைக்கு நான் காட்டின வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். வேற ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை ஃப்ரம் ஹாசினி.